ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப்பை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதாவது யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 சேனல் நான் வச்சுருந்தேன். அதாவது கோலம் போட்டுட்ருந்தேன். அது வந்து ஓப்பன் பண்ண தெரியாமல் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் டெம்ப்ரவரியாக. அங்கே சிஸ்டத்துலேயே ஓப்பன் பண்ணேன். எப்படின்னு செல்லுலேயே மொபைலில் பார்த்து சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீடியோ போட ஆரம்பித்தேன். எப்படி போடணுன்னு எனக்கு தெரியாது. எடுத்தோடனே பப்ளிக் கொடுத்துருவேன். ப்ரைவேட்டில் வச்சு தான் போடணுங்கிறதும் தெரியாது. எடுத்தோடனே பப்ளிக் கொடுத்துருவோம். அப்படியும் கொடுக்கக்கூடாது. கண்டென்ட் எப்படி போடணுன்னு எனக்கு தெரியாது. வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியாது. சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியாமலே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதே போல் ட்ரைபேடுங்கிறதுலாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. கையை வச்சு ஷேட் அடிக்காமல் கையாலேயே வச்சுக்கிட்டு கோலம் போட்டால் என்ன ஆகும், அப்படியே ஷேக் ஆகிட்டு அது எப்படி ஓடும் ஒன்றுமே எனக்கு தெரியல. சும்மா போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் வியூஸ் 10, 13 இப்படி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சப்ஸ்கிரைபரும் வராது. எப்படின்னா, அந்த இது இப்போ லைவ் போவாங்க பார்த்தீங்களா, அதுலேயே எனக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படியே கேட்டு சில சப்ஸ்கிரைபரை 1000, 800 கிட்ட கொண்டு வந்ததுனால மானிட்டேஷன்லாம் கிடைக்கல. சப்ஸ்கிரைபரும் 800 லட்சம், வியூஸும் போகலை. வியூஸ் போனதெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட்டு பேமெண்ட் வரும். அதை பற்றிலாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. மானிட்டேஷன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி போட்டுட்டதுனால அது போயிடுச்சு. அடுத்தது ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தேன், சிம்பிள் ரங்கோலின்னு சொல்லிட்டு. அது வியூஸ் போணுச்சு. கண்டென்ட்லாம் எப்படி போகணும் எல்லாரும் நல்லா வியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். என்னால் அது கண்டினியூ பண்ண முடியலையா, ஒரு டயர்டாக இருக்கும். அதனால் கண்டினியூ பண்ண முடியாமலே அந்த சேனல் ஒரு 8 மாதம் போடலை. திரும்ப கண்டினியூ பண்ணால் எப்படி போட விடுவாங்க, அது அப்படியே டல்லாகிடுச்சு. அது 40 வியூஸ் 30 வியூஸ் அப்படி தான் முடிச்சு. அதுக்கு முன்னாடி 1K 33K இந்தளவுக்கு போகும். போயிட்டு அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிள் ரங்கோலி கிரியேட்டிவ்ஸ்னு 3வது ஒரு சேனல், அதையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது போட்டு மானிட்டேஷன்லாம் கிடச்சிருச்சு. 1300 லட்சம் போயிட்டுருக்கு. வியூஸ் தான் நிறுத்திட்டாங்க. அந்தளவுக்கு போகிறது கிடையாது. மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. ஹவர்ஸும் ரீச் பண்ணிட்டேன். ஹவர்ஸும் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து டாலர் தான் ரொம்ப கம்மியாக, $8 தான் ஏறி இருக்குது. அதனால் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணோம். முகத்தை காமிச்சு போடும். எனக்கு முன்னெல்லாம் வெக்கப்படுவேன் முகத்தை காமிக்கிறதுக்கு. இப்போ எல்லோரும் தான் நல்லா ட்ரெண்டிங்காக போயிடுச்சா முகத்தை காட்டுறது. அப்படிங்கும்போது நம்மளும் காமிச்சு ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி போடுமே அப்படின்ட்டு தான் பொம்மி ஷார்ட்ஸுன்ட்டு போட ஆரம்பித்தேன். அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸ்னாலும் நல்லா ஓட விடுறாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு 600 லட்சமே இதை போயிடுச்சு. லைக்கும் நல்லா தட்டிட்டு போகுது. அதனால் இந்த சேனல் நல்லா போகணுன்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இப்போ எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி போடணும், எப்படி ஷெடியூல் போடணும், டைமிங் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். டைமிங் மாற்றி போடாமல் உழவுட்டாங்க. டைமிங் வந்து கண்டிப்பாக கரெக்டான டைம். இப்போ 6 மணினா 6, 12னா 12, 9னா 9. இந்த டைமிங் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நல்லா ரீச் பண்ணலாம். அடுத்தது கண்டென்ட், லேக்ஸ் கணக்கில் யார் கண்டென்ட் வச்சு போட்டிருக்காங்க, லேக்ஸில் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு அந்த ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிட்டு அதையே கொடுத்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்தாலும் சூப்பராக போகும். அது ஒரு ட்ரிக் இருக்குது. டைமிங் ஃபாலோ பண்ணணும், 2வது ட்ரிக்கு. 3வது வந்து விடாமல் வீடியோ போடணும். இடையில விட்டுறக்கூடாது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அது நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு வியூஸ் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நல்லா தான் போயிட்டுருக்கிட்டு அது மேலே தள்ளக்கூடாது. வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி கம்மி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வீடியோ போடாதீங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா போயிட்டே இருக்கும். அதை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது கம்மியாகிறது நமக்கே தெரியும். கொஞ்சம் கம்மியாகும் அந்த வியூஸ். அப்போ வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். அது 3வது ட்ரிக்கு. ஏன்னா நல்லா போயிட்டுருக்கும். இதையே விட்டுருப்பாங்க. நல்லா போகும்போது நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுதான் லேக்ஸில் போகும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே இன்க்ரீஸ் ஆகும், வியூஸும் நல்லா போகும், மானிட்டேஷன் சீக்கிரமாக கிடச்சிடும். 4வது விஷயம் வந்து எப்படின்னா, லைவ் 50 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டாலே லைவ் போகலாம். லைவ்லேயே ஷெடியூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைவ் போங்க. ஷெடியூல் போட்டுட்டாலே நம்மளோட தம்ப்நெயில் வந்து வியூவர்ஸுக்கு வந்து காமிக்கும். அந்த வியூவர்ஸ்க்கு காமிச்சதும் ஷெடியூல் போடுறத காமிச்சாலே எல்லாம் வெயிட்டிங்கில் வரும்போது நம்ம லைவுக்கு போகும்போது அவங்க எல்லாம் வரும்போது சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நான் அந்த ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் கோலம் வீடியோவில். அதனால் அந்த ட்ரிக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.